இந்த வீடியோல செட் எக்ஸாம், காலேஜ் டிஆர்பி எக்ஸாம், பிஜி டிஆர்பி எக்ஸாம், சிஎஸ்ஏஆர் மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ் சப்ஜெக்ட்லேருந்து ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம். அதெல்லாம் லீனியர் அல்ஜிப்ரா சப்ஜெக்ட்லேருந்து மேட்ரிசஸ் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ 15th கொஷின் பார்க்கலாம். 14 கொஷின்ஸ் வரைக்கும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். 15th கொஷின், let A be a 4x4 invertible real matrix. Which of the following is not necessarily true? Option A, the rows of A form a basis of R power 4. Option B, null space of A contains only the zero vector. Option C, A has 4 distinct eigenvalues. Option D, image of the linear transformation x to A x on R power 4 is R power 4. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2013ல சிஎஸ்ஏஆர் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஐடியா பார்த்தீங்கன்னாக்க, ஏன்றது 4x4 இன்வெர்டிபிள் ரியல் மேட்ரிக்ஸா இருந்ததுன்னா இந்த ஆப்ஷன்ஸ்ல எது வந்து கண்டிப்பா ட்ரூவா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணி இருந்துக்கலாம். இந்த இன்வெர்டிபிள் க்ளூவை வச்சு நீங்க கெஸ் பண்ணி இருந்துக்கலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஏ ஹாஸ் 4 டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப ஏன்றது நம்மளுக்கு என்ன க்ளூ கொடுத்திருக்காங்க 15th கொஸ்டின்ல 4x4 ரியல் மேட்ரிக்ஸ், அப்புறம் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ். ஏ இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் அப்படின்னாக்க, ஏ இன்வெர்டிபிள் அப்படின்னாக்க நம்மளுக்கு என்ன அர்த்தம்? நம்மளுக்கு ஏவுக்கு இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட். ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படின்னா அதோட டிட்டர்மினன்ட் கண்டிப்பா நான் ஜீரோவா தான் இருக்கும். இப்போ நான் ஒரு மேட்ரிக்ஸ் 4x4 மேட்ரிக்ஸ் ஈஸியான மேட்ரிக்ஸ் வச்சு செக் பண்ணலாம். ஏன்றது ஐடென்டி மேட்ரிக்ஸ் 4x4 மேட்ரிக்ஸா எடுத்துக்கிறேன். அப்ப நான் இங்க எடுத்துக்கும் போது ஏன்றது எப்படி எடுத்துக்க போறேன் அப்படின்னா 4x4 ஐடென்டி மேட்ரிக்ஸ். அப்ப டயகனல் என்ட்ரிஸ் எல்லாம் நம்மளுக்கு ஒன்னா இருக்கும் அண்ட் மற்ற என்ட்ரிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீரோவா இருக்கும். இதான் வந்து நம்மளுக்கு டயகனல் ஐடென்டி மேட்ரிக்ஸோட ஐடியா. இப்ப ஏன்றதை நான் எழுதிட்டேன். ஏன்றது ஐடென்டி மேட்ரிக்ஸ், ஏன்றது ஐடென்டி மேட்ரிக்ஸ் 4x4 ஐடென்டி மேட்ரிக்ஸ். அண்ட் ஐடென்டி மேட்ரிக்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு என்னவா இருக்கும்? இன்வெர்டிபிளா இருக்கும். இன்வெர்டிபிளா இருக்கும். இது வந்து நம்மளுக்கு நம்ம கொடுத்திருக்கிற ஐடியா படி பாத்தீங்கன்னா 4x4 ரியல் மேட்ரிக்ஸா இருக்கு, அதே சமயம் இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸா இருக்கு ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஸோ இந்த இதை வச்சு பாத்தீங்கன்னா அந்த டயகனல் என்ட்ரிஸ் மட்டும்தான் இதுல எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா? இப்போ இதை வச்சு பார்க்கும்போது இது வந்து இந்த ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டயகனல் என்ட்ரிஸ் தான் ஐகன் வேல்யூஸ். அப்ப ஐகன் வேல்யூஸ் இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்னா இருக்கும். இந்த டயகனல் என்ட்ரிஸ்ல இருக்கிறதா நம்மளுக்கு ஐகன் வேல்யூஸா இருக்கும். ஸோ அப்படி பார்த்தாக்க எல்லாமே ஈக்குவல் டு 1 ஐகன் வேல்யூஸ் அப்படின்னும் போது ஏவுக்கு 4 டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் வரணும் அப்படின்றது நெசசரி கிடையாது. அப்ப நம்மளுக்கு எல்லாமே ஈக்குவல் ஐகன் வேல்யூஸாவும் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப 4 டிஃபரெண்ட் ஐகன் வேல்யூஸ் வரணும்ன்ற அவசியம் கிடையாது. இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஐகன் வேல்யூஸும் ஈக்குவல் டு 1ன்றதுனால இப்போ 4x4 மேட்ரிக்ஸ்னா 4 ஐகன் வேல்யூஸ், அப்ப 4மே வந்து 1ன்னு கிடைக்கிறதுனால 4 டிஃபரெண்ட் ஐகன் வேல்யூஸ் அப்படின்றது நம்ம இங்க கண்டிஷனா எடுத்துக்க முடியாது. ஸோ எது வந்து நாட் நெசசரிலி ட்ரூ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஏ ஹாஸ் 4 டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ். நம்ம எதா இருந்தாலும் ஈஸியான மேட்ரிக்ஸா எடுத்து எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இந்த ஆப்ஷன்ஸ்ல ஈஸியா ஃபில்டர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச இன்வெர்டிபிள் மேட்ரிக்ஸ் ஐடென்டி மேட்ரிக்ஸ் வச்சு செக் பண்ணும்போதே இந்த சி ஆப்ஷன் தான் வந்து நாட் நெசசரிலி ட்ரூன்ற ஐடியா வந்துடும். ஸோ ஆப்ஷன் சி, ஏ ஹாஸ் 4 டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் அப்படின்றது தான் இதுல நாட் நெசசரிலி ட்ரூன்ற ஐடியா. இப்போ 16th கொஸ்டின் பார்க்கலாம். Let n be an odd number greater than or equal to 7. Let A is equal to Aij be an n by n matrix with Ai I plus 1 is equal to 1 for all I is equal to 1 to n minus 1 and an1 is equal to 1, and let Aij is equal to 0 for all other pairs ij. Then we can conclude that option A has 1 as an eigenvalue. Option B, A has minus 1 as an eigenvalue. Option C, A has at least 1 eigenvalue with multiplicity greater than or equal to 2. Option D, A has no real eigenvalues.
இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர் எக்ஸாம் டிசம்பர் 2016ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹாஸ் 1 as an ஐகன் வேல்யூ. அதாவது ஏன்றது n by n மேட்ரிக்ஸா இருந்து ai plus 1 is equal to 1, அப்புறம் n1 an1 is equal to 1. இந்த கண்டிஷனோட aij is equal to 0 for all other pairsக்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸுக்கு எத்தனை ஐகன் வேல்யூ வரும் அப்படின்றதுதான். அது என்ன ஐகன் வேல்யூன்றது கொடுத்துருக்காங்க. 1ன்றது ஐகன் வேல்யூவா இருக்கலாம், இல்ல -1ன்றது ஐகன் வேல்யூவா இருக்கலாம், இல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஐகன் வேல்யூ வித் மல்டிப்ளிசிட்டி கிரேட்டர் than or equal to 2 வரலாம், இல்ல ஏவுக்கு ஐகன் வேல்யூஸே ரியல் ஐகன் வேல்யூஸே வராது அப்படின்றது தான் ஆப்ஷன். இதுல பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஹாஸ் 1 as an ஐகன் வேல்யூன்றது தான் கரெக்ட். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த மேட்ரிக்ஸை நம்ம போட்டு பார்ப்போம். ஏன்றது என்னன்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு. ஏன்றது ஏஐஜேன்ற மேட்ரிக்ஸ். ஏஐஜேன்றது n by n மேட்ரிக்ஸ், n rows n காலம் இருக்கிற மேட்ரிக்ஸ். அண்ட் nன்றது ஆட் நம்பர் கிரேட்டர் than or equal to 7ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 7ல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்ப ஏன்றது 7 by 7 மேட்ரிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னா எப்படி வரும் நம்மளுக்கு. ஏன்றது 7 by 7 மேட்ரிக்ஸ் அப்படின்னாக்க எப்படி வரும் நம்மளுக்கு. அதுல என்ட்ரிஸ் எல்லாம் எப்படி வரும் அப்படின்னா ai plus 1 is equal to 1. அதாவது iக்கு 1 to n minus 1 இருக்கும்போது ai plus 1 is equal to 1. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் i is equal to 1 போடுறேன் அப்படின்னா 1, 2 i12 a12 1 a12ன்றது 1. அப்புறம் பாத்தீங்கன்னா a1 2 3 வந்து 1, அடுத்தது 3 4 1, n minus 1 nன்றது 1 இருக்கும். மீதி எல்லா என்ட்ரிஸும் 0 வரணும் அப்படின்றாங்க. இது போக எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு an1 நம்மளுக்கு 1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா இதுல மேட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம எழுதும் போது a11 a12 a17, அதே மாதிரி செகண்ட் ரோ எப்படி வரும் a21 a22 எக்ஸெட்ரா a27. இதே மாதிரி நம்மளுக்கு 7 by 7ன்றதுனால a71 a72 எக்ஸெட்ரா a77. இந்த மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு எழுதிக்கலாம். இப்ப என்ட்ரிஸ் எப்படி ஃபில்அப் பண்ணணும் நம்மளுக்கு. என்ட்ரிஸ்ல a12ன்னு எடுத்துட்டீங்கன்னா அது வந்து 1, அது மாதிரி 2 3க்கு 1, 3 4க்கு 1, 4 5க்கு 1, 5 6க்கு 1, அடுத்தது 6 7க்கு 1. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா n1க்கும் நம்மளுக்கு 1ன்னு சொல்றாங்க. அதாவது இங்க n minus 1 வரைக்கும் ஓகே, அடுத்தது n1க்கும் நம்மளுக்கு 1ன்னு சொல்றாங்க. அப்படி பார்த்தா n-க்கு 7ன்றதுனால 7 1க்கும் நம்மளுக்கு 1. அப்ப இந்த என்ட்ரிஸ் எல்லாம் நம்மளுக்கு 1. அப்ப 1 2 எங்க இருக்கு, இந்த லைன் a12ன்றது இந்த லைன். அடுத்து 2 3 வந்து இங்க வரும். அப்ப இந்த என்ட்ரிஸ் மட்டும் தான் நம்மளுக்கு இந்த டயகனல்ல இருக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு 1 1ன்னு வரும். மீதி எல்லா என்ட்ரிஸும் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா aij is equal to 0ன்னு கிடைக்கும். சோ அந்த மாதிரி இருக்கிறது நம்மளுக்கு இப்ப போடும் போது எல்லா ரோவ்லயும் நம்மளுக்கு சம் வேல்யூ 1ஆ இருக்கும். அப்ப இந்த மேட்ரிக்ஸ் வந்து இப்ப a 7 by 7 இவங்க கொடுத்திருக்க கண்டிஷன் படி பாத்தீங்கன்னாக்க ஒரு ரோவ்லயும் ஒரே ஒரு 1 மட்டும் தான் வந்திருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல மட்டும்தான் a12 2 3 3 4 4 5 5 6 6 7 அப்புறம் 6 7 1 இந்த என்ட்ரிஸ் மட்டும் தான் 1, மீதி எல்லாமே 0ன்றதுனால அப்ப ஒரு ரோவுக்கும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா 1 தான் இருக்கும். 1 தான் ஒரே ஒரு 1ன்ற என்ட்ரி வரும். மீதி எல்லா என்ட்ரியும் நம்மளுக்கு 0. அப்ப சம் ஆஃப் ஈச் ரோ நம்மளுக்கு என்னவா இருக்கும், 1ஆ இருக்கும். சோ சம் ஆஃப் ஈச் ரோ 1ஆ இருக்கும்போது அது என்ன மேட்ரிக்ஸ் ஆயிடுது, பெர்முடேஷன் மேட்ரிக்ஸ் ஆயிடும். அப்ப 1 2 a12 2 3 3 4 அப்புறம் 7 1. இங்க n-க்கு நான் 7ன்னு போட்டிருக்கேன் இல்லையா, அதனால 7 1 வரைக்கும் வரும். சோ இது வந்து நம்மளுக்கு பெர்முடேஷன் மேட்ரிக்ஸ் மாதிரி கிடைச்சிரும். அதாவது சம் ஆஃப் ஈச் ரோ நம்மளுக்கு ஈக்குவல் டு 1ஆ இருந்தது அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு பெர்முடேஷன் மேட்ரிக்ஸ். அப்ப பெர்முடேஷன் மேட்ரிக்ஸ் நம்ம எழுதும் போது எப்படி எழுதுவோம், 1 to 2க்கு 1,
2 to 3 க்கு 3 to 4 அப்புறம் 7 to 1 இங்க n is equal to 7 எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, அதனால 7 to 1க்கு நம்மளுக்கு 1 மீதி எல்லா என்ட்ரிஸும் 0ன்னு வந்துரும். ஸோ பெர்முடேஷன் மேட்ரிக்ஸ்னு ஃபைனல் பண்ணிட்டோம் இந்த கண்டிஷனோட போடும்போது. இப்ப இந்த பெர்முடேஷன் மேட்ரிக்ஸா இருந்துச்சு அப்படின்னா அதோட கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் ஏன்றது x பவர் n மைனஸ் 1 இந்த வேல்யூ. இங்க வந்து nன்றது ஸ்பெஷலா என்ன சொல்லிருக்காங்க, ஆடா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் ஆஃப் பெர்முடேஷன் மேட்ரிக்ஸ்க்கு நம்ம எழுதும் போது பாத்தீங்கன்னா x பவர் n மைனஸ் 1 கிடைக்கும் ஃபார் n இஸ் ஈக்குவல் டு ஆட். n வந்து ஆடா இருக்கும்போது, இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு 7 போட்டு காமிச்சேன் இல்லையா, இப்ப ஜென்ரலா nன்றது ஆடா இருக்கும்போது இப்ப இந்த கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல் எந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ்க்கு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும், 1ன்றது தான். ஸோ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்றது மட்டும்தான் நம்மளுக்கு ரியல் ஐகன் வேல்யூ வித் மல்டிப்ளிசிட்டி 1 இருக்கு. ஸோ ஆப்ஷன் A has 1 as an eigen value. அப்ப minus 1ன்றது வரதுக்கு சான்ஸ் இல்ல. அட்லீஸ்ட் 1 ஐகன் வேல்யூஸ் வித் மல்டிப்ளிசிட்டி கிரேட்டர் than or equal to 2ன்றதும் ராங் நம்மளுக்கு. அடுத்தது A has no real valuesன்றதும் தப்பு. ஏன்னா 1ன்றது நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு இல்லையா, அதனால ஆப்ஷன் Aன்றது A has 1 as an eigen valueன்னு சொல்லிடலாம். இப்ப கொடுத்திருக்க மேட்ரிக்ஸை நம்ம பெர்முடேஷன் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டோம்னா அதோட பாலினாமியல் நம்ம கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எழுதுவோம் இல்லையா, அதுல வர்ற அந்த பாலினாமியல் எழுதிட்டோம் அப்படின்னா அந்த பாலினாமியல் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ தான் நம்மளுக்கு ஐகன் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ் பவர் n மைனஸ் 1க்கு நம்மளுக்கு n ஆடுன்னும் போது n-க்கு 7 போடலாம், அடுத்தது 9 போடலாம், அப்புறம் 11 போடலாம். இந்த மாதிரி போடும்போது எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஈஸியான ஐகன் வேல்யூன்னு பாத்தீங்கன்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்றது தான் ஒன்லி ரியல் ஐகன் வேல்யூ வித் மல்டிப்ளிசிட்டி. ஸோ ஆப்ஷன் A has 1 as an eigen value ன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் 17th கொஸ்டின் பார்க்கலாம். Let A be n by n real matrices such that determinant of A is greater than 0 and determinant of B is less than 0 for t lies between 0 and 1. Consider C of t is equal to t times A plus 1 plus t into B. Then option A, C of t is invertible for each t belongs to closed interval 0 1. Option B, there is a t naught belongs to 0 1 such that C of t naught is not invertible. Option C, C of t is not invertible for each t belongs to 0 1. Option D, C of t is invertible for only finitely many t belongs to closed interval 0 1. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஜூன் 2016 CSIR எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஐடியா பாத்தீங்கன்னா ஏபின்றது நம்மளுக்கு n by n ரியல் மேட்ரிக்ஸா எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுல டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து நம்மளுக்கு கிரேட்டர் than 0 பாசிட்டிவா இருக்கணும், டிட்டர்மினன்ட் ஆஃப் B வந்து லெஸ் than 0 நெகட்டிவா வரணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் t வேல்யூ நம்மளுக்கு லைஸ் பிட்வீன் 0 and 1 இருக்கும்போது நம்ம ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. C of t is equal to TA plus 1 plus t into B ன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த C of t யோட நேச்சர் எப்படி இருக்குன்றது ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏல பாத்தீங்கன்னா C of t வந்து இன்வெர்டிபிளா இருக்கும். எல்லா t வேல்யூஸ்க்கும் இந்த 0 1 இன்டர்வல்ல இருக்கிற எல்லா t வேல்யூஸ்க்கும் C of t இன்வெர்டிபிளா இருக்கும்ன்றது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஆப்ஷன்ல ஏதோ ஒரு சில t நாட் பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இந்த ஓப்பன் இன்டர்வல் 0 1ல மட்டும்தான் C of t நாட் இன்வெர்டிபிளா இருக்கும் அப்படின்றது செகண்ட் ஆப்ஷன். தேர்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் C of t இந்த இன்டர்வலை பொறுத்த வரைக்கும் எங்கேயுமே இன்வெர்டிபிளா இருக்காது. நாட் இன்வெர்டிபிள் ஃபார் ஈச் t பிலாங்ஸ் டு 0 1. ஆப்ஷன் டி பாத்தீங்கன்னாக்க C of t invertible finitely many t values belongs to 0 1 என்ற இன்டர்வல்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல இருந்து இத்தனை நேரம் நீங்க ஆன்சர் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, there is a t naught belongs to 0 1 such that C of t naught is not invertible. அதாவது ஒரு சில t நாட்ல மட்டும் C of t naught வந்து இன்வெர்டிபிளா இருக்காது அப்படின்றது தான் இதோட ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஐடியா என்னன்னு சொல்லியிருக்கோம், A and Bன்றது n by n ரியல் மேட்ரிசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க, டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து கிரேட்டர் than 0, செகண்ட் கண்டிஷன் டிட்டர்மினன்ட் ஆஃப் B வந்து லெஸ் than 0. நம்மளே ஒரு மேட்ரிக்ஸை டிஃபைன் பண்ணிக்கலாம். அப்ப Aன்றது நம்மளுக்கு எப்படி எடுத்துக்கிறேன், 1 0 0 1 ஐடென்டி மேட்ரிக்ஸ் 2 by 2 மேட்ரிக்ஸ். அதே மாதிரி Bன்றது -1 0 0 1
நம்மளோட கண்டிஷன் படி பாத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ எப்படி வரணும்னு சொல்றாங்க, நம்மளுக்கு கிரேட்டர் than 0 வரணும்ன்றாங்க. நான் இங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள பொறுத்த வரைக்கும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நம்மளுக்கு என்னன்னு வரும், 1 கிடைக்கும். 1 வந்து கிரேட்டர் than 0. அதே மாதிரி டிட்டர்மினன்ட் ஆஃப் பி பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ல பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து -1. -1ன்றது which is less than 0. சோ இந்த ரெண்டு கண்டிஷன் இருக்கிற மாதிரி நம்ம எழுதியாச்சு. இப்ப சி ஆஃப் டீன்றது என்ன ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு, சி ஆஃப் டீன்றது t into a plus 1 plus t into b ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்ப c of t எப்படி எழுதிக்கலாம், t into a matrix plus 1 minus t into b matrix. அப்ப இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது t உள்ள நான் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இதுல, செகண்ட் இதுல பாத்தீங்கன்னா 1 minus t ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்ப அந்த கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரில 2t minus 1, செகண்ட் என்ட்ரில 0, அடுத்தது 0, அடுத்தது 1 கிடைக்கும். இப்ப சி ஆஃப் டீன்றது நம்மளுக்கு எப்படி வந்துருச்சு, சி ஆஃப் டீன்ற மேட்ரிக்ஸ் 2t minus 1 0 0 1 வந்துருச்சு. அப்ப நம்மளுக்கு பாத்தீங்கன்னா சி ஆஃப் டி நம்மளுக்கு இன்வெர்டிபிளா இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இன்வெர்டிபிள் அப்படின்னா சி ஆஃப் டி ஓட இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அப்ப இது இன்வெர்டிபிளா இருக்கணும் அப்படின்னா சி ஆஃப் டி ஓட இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும். இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்மளுக்கு எப்படி இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அப்ப இங்க கொடுத்துருக்கிற இந்த சி ஆஃப் டி ஓட டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்மளுக்கு இங்க என்ன கிடைக்கும், 2t minus 1 கிடைக்கும். இப்ப இது நான் ஜீரோவா இருக்கணும் அப்படின்னா t வேல்யூ அப்ப 2t is equal to 2t not equal to 1 இருக்கணும். and t வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கணும், 1 not equal to 1/2 வரணும். அப்ப சி ஆஃப் டி நம்மளுக்கு இன்வெர்டிபிளா இருக்கணும் அப்படின்னா, சி ஆஃப் டி இன்வெர்டிபிளா இருக்கணும் அப்படின்னா டி வேல்யூ நம்மளுக்கு எப்படி வரணும், நாட் ஈக்குவல் டு 1/2 இருக்கணும். அப்ப எனக்கு டி இஸ் ஈக்குவல் டு 1/2 போடும்போது சி ஆஃப் டி வந்து நாட் இன்வெர்டிபிள்னு வந்துடும். அப்ப இங்க பாருங்க, சி ஆஃப் டி இன்வெர்டிபிள் ஃபார் ஈச் டி பிலாங்ஸ் டு எல்லா டி வேல்யூ லைஸ் பிட்வீன் 0 and 1க்கு இன்வெர்டிபிள்ன்றது தப்பு. ஏன்னா நம்மளுக்கு எந்த கேஸ்ல நம்மளுக்கு வராதுன்னு சொல்லியிருக்கோம், t is equal to 1/2 பொறுத்த வரைக்கும் சி ஆஃப் டி வந்து இன்வெர்டிபிளா இருக்க சான்ஸ் இல்ல. சோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல ஃபார் ஈச் டி ஃபார் ஆல் டீன்றது நம்மளுக்கு கொடுத்துருக்கனால அந்த ஸ்டேட்மெண்ட் ராங். ஆப்ஷன் பி ல பாத்தீங்கன்னா there is some t not belongs to 0 1 c of t is not invertible. இது நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஏன்னா ஏதோ ஒரு டி நாட்டுக்கு சி ஆஃப் டி என்னவா இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க, இன்வெர்டிபிளா. எந்த வேல்யூக்கு அது, t is equal to 1/2ன்றதை இப்ப நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். தேர்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன்ல சி ஆஃப் டி இஸ் நாட் இன்வெர்டிபிள், எல்லா வேல்யூஸ் ஆஃப் டி லைஸ் பிட்வீன் 0 and 1ல நம்மளுக்கு இன்வெர்டிபிளா இருக்காதுன்றதும் தப்பு. அடுத்தது ஃபோர்த் ஆப்ஷன்ல பாருங்க, சி ஆஃப் டி வந்து இன்வெர்டிபிள் ஃபார் ஒன்லி ஃபைனைட்லி மெனி வேல்யூஸ் ஆஃப் டி பிலாங்ஸ் டுன்றதும் தப்பு. ஏன்னா எந்த வேல்யூ மட்டும் தான் சொல்லியிருக்கோம் நம்ம, டி இஸ் ஈக்குவல் டு 1/2ன்றது தான். சோ அந்த கேஸ்ல மட்டும் நம்மளுக்கு நாட் இன்வெர்டிபிள்ன்றதுனால ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளுக்கு ராங். அப்ப செகண்ட் ஆப்ஷன் பின்றது தான் there is some t not belongs to 0 1 such that c of t not is not invertible. இன்வெர்டிபிள்னாக்க இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும், இன்வர்ஸ்னாக்க டிட்டர்மினன்ட் வேல்யூ நான் ஜீரோன்னு இருக்கும். அப்ப எந்த வேல்யூல நம்மளுக்கு அந்த அக்யூரேட்டா வேல்யூ டி வேல்யூ கண்டுபிடிக்கிறோமோ அந்த வேல்யூல தான் நம்மளுக்கு நாட் இன்வெர்டிபிளா இருக்கும் அப்படின்றதுனால செகண்ட் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்ட் ஆப்ஷன். சோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். இப்போ 18th question பார்க்கலாம். Let A be a non-zero linear transformation on a real vector space V of dimension n. Let the subspace V0 contained in V be the image of V under A. Let K is equal to dimension of V0 less than n, and suppose that for some lambda belongs to R, A square is equal to lambda A. Then option A, lambda is equal to 1. Option B, determinant of A is equal to mod lambda power n. Option C, lambda is the only eigenvalue of A. Option D, there is a non-trivial subspace V1 contained in V such that Ax is equal to 0 for all x belongs to V1. இந்த question பாத்தீங்கன்னா CSIR Maths examல June 2012ல கேட்டிருக்காங்க. இந்த questionோட ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி
there is a non-trivial subspace V1 contained in V such that Ax is equal to 0 for all x belongs to V1 ன்றதுதான். இதுல கொஸ்டின்ல ஐடியா பாத்தீங்கன்னா ஏன்றது நான் ஜீரோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன் ரியல் வெக்டர் ஸ்பேஸா இருந்துச்சு அப்படின்னா வின்ற வெக்டர் ஸ்பேஸோட ரியல் நான் ஜீரோ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏவா எடுத்துட்டீங்க அப்படின்னா ஏவோட டைமென்ஷன் நம்மளுக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோட சப்ஸ்பேஸ் வி நாட்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இமேஜ் ஆஃப் வி அண்டர் ஏ அப்படின்றத வி நாட்னு எடுத்துக்கிறோம். ஸோ கேன்றது டைமென்ஷன் ஆஃப் வி நாட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஏன்னு எடுத்துக்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிற லாம்டா வேல்யூ நம்மளுக்கு ஒன்னா இருக்கலாம், இல்ல டிட்டர்மினன்ட் வேல்யூ லாம்டா பவர் என்னா இருக்கலாம், இல்ல லாம்டா மட்டும்தான் நம்மளுக்கு ஒன்லி ஐகன் வேல்யூ ஆஃப் ஏவா இருக்கலாம், இல்லைனாக்க நான் ட்ரிவியல் சப்ஸ்பேஸ் V1 such that Ax is equal to 0 for all x belongs to V1 இருக்கலாம் அப்படின்றது ஆப்ஷன்ஸ். இந்த கொடுத்துருக்கிற ஐடியாவை வச்சு பார்க்கும் போது நம்மளுக்கு ஆப்ஷன் டின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். 18th கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஏன்றது நான் ஜீரோ லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன் தி வெக்டர் ஸ்பேஸ் வின்னு சொல்லியிருக்காங்க. அதோட டைமென்ஷன் வெக்டர் ஸ்பேஸோட டைமென்ஷன் என்னன்றது கொடுத்துருக்கிறதுனால அண்ட் வி நாட்ன்றது எதோட சப்ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, வியோட சப்ஸ்பேஸ். அதுலயும் ஸ்பெஷலா சொல்லணும்னாக்க இமேஜ் ஆஃப் வி அண்டர் ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்டர் தி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏ. ஸோ வி நாட்டோட டைமென்ஷன் கேன்னு எடுத்திருக்காங்க. கேன்றது கண்டிப்பா எதை விட கம்மியா இருக்கும், என்னை விட கம்மியா இருக்கும். ஏன்னா என்னன்றது டைமென்ஷன் ஆஃப் வி, டைமென்ஷன் ஆஃப் வி நாட்ன்றது நம்ம இங்க எடுத்திருக்கிறது எப்படி கேன்னு எடுத்திருக்கோம். அப்ப கே வேல்யூ இஸ் லெஸ் தேன் என்னன்றது நம்மளுக்கு ஒரு க்ளூ கொடுத்திருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது கர்னல் வேல்யூ தான் நம்மளுக்கு அந்த நான் ட்ரிவியல் சப்ஸ்பேஸா இருக்கும் அப்படின்றது கன்க்ளூட் பண்ணிக்கலாம். சோ இமேஜ் வியோட இமேஜ் வேல்யூ அப்படின்னும் போது நம்மளுக்கு நான் ட்ரிவியல் சப்ஸ்பேஸ்ன்னும் போது கர்னல் வேல்யூவா எடுத்துக்கலாம். அப்ப கர்னல் ஆஃப் டீன்றது நம்மளுக்கு நான் ட்ரிவியல் சப்ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது கர்னல் வேல்யூன்னும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், அதோட இமேஜ் வேல்யூ எல்லாமே நம்மளுக்கு ஜீரோவா இருக்கும். அப்படி பார்த்தா ஆப்ஷன் டின்றது தான் கரெக்ட் ஆன்சர். அப்படி இல்லாம கொடுத்திருக்கிற ஐடியாவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஏன்றது போட்டு பார்ப்போம். ஏன்றது நான் எப்படி எடுத்துக்க போறேன், 2 0 0 0ன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். அப்ப ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஏன்னு சொல்லிக்கலாம். அப்ப ஏ ஸ்கொயர் வேல்யூன்றது ஏ இன்டு ஏ, அதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஏன்னு கிடைக்கும். அப்ப இதோட வேல்யூ இது பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் தி n ஐகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ இஸ் சேம் ஆஸ் தி டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு சொல்லியிருக்கோம். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டயகனல் என்ட்ரிஸ் தான் நம்மளுக்கு ஐகன் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த நம்ம கன்சிடர் பண்ணிருக்கிற மேட்ரிக்ஸுக்கு இந்த டயகனல் என்ட்ரிஸ் தான் ஐகன் வேல்யூஸா இருக்கும். சோ நம்மளுக்கு ஐகன் வேல்யூஸ் வந்து 0 and 2 கிடைக்கும். எப்ப ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2a இந்த கண்டிஷன் படி பாத்தீங்கன்னாக்க, அதாவது ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு லாம்டா ஏன்னும் போது லாம்டான்றது நம்மளுக்கு இங்க என்ன எடுத்துக்கிறோம், 2 எடுத்துக்கலாம். அப்ப 2 எடுத்துக்கும் போது ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2aன்றதும் நம்ம கண்டிஷன் படி கரெக்டா வருது. அப்படி பார்த்தா இந்த இதுல நம்மளுக்கு கிடைக்கிற ஐகன் வேல்யூஸ் 0 and 2 கிடைக்குது. அப்ப 0 and 2 கிடைக்கும் போது ஒரு ஐகன் வேல்யூ நம்மளுக்கு 0ன்னு இருந்தா கூட டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு வந்துரும், 0ன்னு கிடைச்சிடும். ஏன் டிட்டர்மினன்ட் வேல்யூ 0ன்னு கிடைக்கும், ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் அப்படின்றது நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்கோம், டிட்டர்மினன்ட்னு சொல்லியிருக்கோம். அப்படி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஐகன் வேல்யூஸ் 0 and 2, அப்ப இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு வந்துரும், 0ன்னு கிடைச்சிடும். இப்ப ஆப்ஷன்ஸ் நம்ம வச்சு கன்க்ளூட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்றது நம்ம கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராங். ஏன்னா நம்மளுக்கு லாம்டா வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 1 0ன்னு கிடைக்குது, இன்னொன்னு வேற 2ன்னு கிடைச்சிருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஏன்னா இங்க 2 டைம்ஸ் ஏன்னும் போது இங்க 2 டைம்ஸ் ஏன்னும் போது லாம்டாவுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, 2ன்னு கிடைச்சிருக்கு. அப்ப இங்க லாம்டா ஏன்னும் போது இங்க வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற வேல்யூ அக்யூரேட்டா லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1ன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ராங். செகண்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு கிடைக்குது, 0ன்னு கிடைக்குது. சோ இங்க பொறுத்த வரைக்கும் லாம்டா பவர் என்னன்னு சொல்லியிருக்காங்க, இதுவும் நம்மளுக்கு ராங். ஏன்னா இன்னொரு ஐகன் வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு ஐகன் வேல்யூ 0, இன்னொரு ஐகன் வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்கனால செகண்ட் ஆப்ஷனும் தப்பு. அண்ட் லாம்டா இஸ் த ஒன்லி ஐகன் வேல்யூன்றதும் தப்பு. எப்படி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லாம்டான்றது நம்மளுக்கு இங்க 2ன்னு ஒண்ணு கொடுத்துருக்கோம், இன்னொன்னு 0ன்னு ஒண்ணு கிடைக்குது. சோ ஒன்லி ஐகன் வேல்யூவும் தப்பு. அப்ப டிட்டர்மினன்ட் வேல்யூ நம்மளுக்கு 0ன்னும் போது கண்டிப்பா அது வந்து என்ன ஸ்பேஸா இருக்கும், நான் ட்ரிவியல் சப்ஸ்பேஸ். இது வந்து நம்மளுக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, Ax is equal to 0 for all x belongs to V1.
எங்க டிட்டர்மினன்ட் வேல்யூ ஜீரோவோ அங்க இமேஜ் நம்மளுக்கு ஜீரோ. ஸோ அந்த கேஸ்ல there is a non-trivial subspace v1 of v such that ax is equal to 0 for all x belongs to v1. அப்ப abc எல்லாமே நம்மளுக்கு ராங்னும் போது dன்றது தான் கரெக்ட் ஆப்ஷன். 19th question. Let A be a 5 by 5 matrix with real entries such that the sum of the entries in each row of A is 1. Then sum of all the entries in A power 3 is option A 3, option B 15, option C 5, option D 125. இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு ஏன்றது 5 by 5 மேட்ரிக்ஸா இருந்துச்சு அப்படின்னா ரியல் என்ட்ரிஸோட இருந்துச்சு அப்படின்னா அண்ட் சம் ஆஃப் ஆல் என்ட்ரிஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன வரணுமா ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா சம் ஆஃப் ஆல் என்ட்ரிஸ் இன் ஏ பவர் 3ன்றது என்னவா இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு 3, 15, 5, 125 கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் சிஎஸ்சிஆர் எக்ஸாம் ஜூன் 2014ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி 5ன்றதான் கரெக்ட். சம் ஆஃப் ஆல் தி என்ட்ரிஸ் இன் ஏ பவர் 3ன்றதுக்கு ஆன்சர் 5ன்றதான் கரெக்ட். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப 19th கொஸ்டின்ல ஏன்றது என்ன மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருக்காங்க 5 by 5 மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சம் ஆஃப் என்ட்ரிஸ் இன் ஈச் ரோ வந்து நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க 1ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் ஆஃப் ஆல் என்ட்ரிஸ் இன் ஏ பவர் 3ன்றதுக்கு தான் இப்ப கேட்டிருக்காங்க. இப்போ சம் ஆஃப் ஆல் ஏன்றது நம்மளுக்கு n by n மேட்ரிக்ஸா இருந்து A n by n மேட்ரிக்ஸா இருந்து sum of each row நம்மளுக்கு ஈக்குவல் டு லாம்டாவா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கான ஃபார்முலா sum of entries in a power mக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா a power m is equal to n times lambda power m. அப்ப nன்றது நம்மளுக்கு இங்க என்ன மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருக்காங்க 5 by 5 மேட்ரிக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. 5 by 5 மேட்ரிக்ஸ். அப்ப n is equal to நம்மளுக்கு இங்க பொறுத்த வரைக்கும் என்னது 5. அண்ட் இப்ப கண்டுபிடிக்க வேண்டியது சம் ஆஃப் என்ட்ரிஸ் இன் ஏ பவர் 3. அப்ப mன்றது என்னன்னு எடுத்துக்கலாம் 3ன்னு எடுத்துக்கலாம். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணும்போது சம் ஆஃப் ஆல் என்ட்ரிஸ் இன் ஏ பவர் 3ன்றது 5 into 1 power 3. ஸோ ஆன்சர் வந்து 5. ஸோ 5ன்றது நம்மளுக்கு ஆப்ஷன் சில இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி 5ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ 20th கொஸ்டின் பார்க்கலாம். Given the permutation sigma is equal to 1 2 3 4 5 3 1 2 5 4, the matrix A is defined to be the one whose ith column is the sigma ith column of the identity matrix. Which of the following is correct? Option A is equal to a power minus 2. Option B, a is equal to a power minus 4. Option C, a is equal to a power minus 5. Option D, a is equal to a power minus 1. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா சிஎஸ்சிஆர் எக்ஸாம் ஜூன் 2014ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினோட ஐடியா பாத்தீங்கன்னா சிக்மான்ற ஒரு பெர்முடேஷன் மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு க்ளூ கொடுத்திருக்கிறது என்னன்னாக்க ஐத் காலம் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் ஏன்றது சிக்மா ஆஃப் ஐத் காலம் ஆஃப் தி ஐடென்டி மேட்ரிக்ஸா இருக்கும் அப்படின்றாங்க. இப்ப இந்த க்ளூ வச்சு நம்ம ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் மைனஸ் 2ஆ மைனஸ் 4ஆ மைனஸ் 5ஆ மைனஸ் 1ஆன்றத கண்டுபிடிக்கணும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நீங்க எத்தனை நேரம் கெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பவர் மைனஸ் 5ன்றது தான் கரெக்ட் ஆன்சர். இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்ப 20th கொஸ்டின்ல நம்மளுக்கு பெர்முடேஷன் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, எப்படி கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5 அப்புறம் 3 1 2 5 4. இப்ப இது வந்து நம்ம பெர்முடேஷன் மேட்ரிக்ஸ ப்ராடக்ட் ஆஃப் 2 டிஸ்ஜாயின்ட் சைக்கிள்ஸை எழுத முடியுதான்னு பார்ப்போம். எப்படி எழுதலாம்னா 1 2 3 3 2 2 திருப்பி 2 2 1. ஸோ அந்த சைக்கிள் எப்படி எழுதிக்கலாம் 1 3 2ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா 4 to 5 அப்புறம் 5 to 4. இது ஒரு சைக்கிள் 4 to 5ன்றது. அப்ப ரெண்டு சைக்கிளா நம்ம எழுதிக்கிட்டோம். அப்ப given permutation can be decomposed into 2 disjoint cycles 1 3 2 and 4 5. ஃபர்ஸ்ட் சைக்கிளோட லென்த் பாத்தீங்கன்னா எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு 3 அண்ட் செகண்ட் சைக்கிளோட லென்த் பாத்தீங்கன்னா 2ன்னு வரும். சோ இது ரெண்டுத்துக்குமான எல்சிஎம் வேல்யூ தான் நம்மளுக்கு ஆர்டர் ஆஃப் சிக்மான்றது. அப்ப ஆர்டர் ஆஃப் சிக்மான்றது ப்ராடக்ட் ஆஃப் 2 சைக்கிள்ஸா எழுதிக்கிட்டோம். ஆர்டர் ஆஃப் சிக்மான்றது எல்சிஎம் ஆஃப் அந்த சைக்கிள்ஸோட லென்த். அப்ப எல்சிஎம் ஆஃப் ஃபர்ஸ்ட் சைக்கிளோட லென்த் 3 அண்ட் செகண்ட் சைக்கிளோட லென்த் 2. அப்ப எல்சிஎம் ஆஃப் 3 and 2னாக்க ஆன்சர் என்னன்னு வரும் 6ன்னு கிடைக்கும். அப்ப ஆர்டர் ஆஃப் சிக்மான்றது நம்மளுக்கு 6ன்னு கிடைச்சிரும். இப்ப ஆர்டர் ஆஃப் சிக்மா நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்கிற படி பார்த்தா 6ன்னு கிடைச்சிச்சு.
கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க, the matrix A is defined to be the one whose ith column is the sigma ith column of the identity matrix ன்னு சொன்னதுனால ஆர்டர் ஆஃப் சிக்மா கேவா எடுத்துக்கும் போது a பவர் கேன்றது எப்படி எடுத்துக்கணும், ஐடென்டி மேட்ரிக்ஸா எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஆர்டர் ஆஃப் சிக்மா நம்மளுக்கு என்ன ஆன்சர், ஆர்டர் ஆஃப் சிக்மான்றது கேவுக்கு பதில் இங்க என்ன வரும், 6ன்னு வரும். அப்ப 6னாக்கா அது என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், நம்மளுக்கு சிக்மா பவர் 6 is equal to iன்றது கிடைச்சிடும். அப்ப சிக்மா பவர் 6 is equal to iனா அதை திருப்பி a பவர் k is equal to iன்னு எழுதும்போது a பவர் 6 is equal to iன்னு வந்துடும். சோ நம்மளுக்கு பாத்தீங்கன்னா a into a பவர் 5 இதை வந்து எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா a பவர் 6 a into a பவர் 5 is equal to i அப்படின்னு எழுதிட்டீங்க அப்படின்னா இந்த a பவர் 5 ரைட் சைட்ல போகும்போது ரெண்டு சைட்லயும் a பவர் 5 ஆல நீங்க மல்டிப்ளை பண்ணும்போது we get a is equal to a power minus 5 என்ற ஆன்சர் கிடைச்சிடும். So a is equal to a power minus 5 என்றது ஆப்ஷன் C, a is equal to a power minus 5 என்றது. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆர்டர் ஆஃப் பெர்முடேஷன் வந்து ஸ்மாலஸ்ட் இன்டிஜர் which satisfies sigma n is equal to i இந்த கண்டிஷனை வச்சுதான் இதை எழுதியிருக்கோம். நம்ம அப்படி பார்க்கும்போது சிக்மா பவர் 6 ஐன்னும் போது a பவர் 6 i, a பவர் 6 நம்ம a into a power 5 ன்னு எழுதிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். அப்ப a is equal to a power minus 5ன்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சின்றது தான் கரெக்ட் ஆன்சர். இதெல்லாம் தான் என்னோட ரெஃபரன்ஸ் புக்ஸ். எஸ் ஆறுமுகம் அண்ட் எஸ் ராமச்சந்திரன் அண்ட் பாண்டே அண்ட் மூர்த்தி. இதுல இருந்து ஆறுமுகம் ராமச்சந்திரன் இன்விடேஷன் டு கிராஃப் தியரி புக்கை ரெஃபர் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி.